படித்தா சாப்பாடு வேணும்னு தோன்ற நமக்கு அந்த விவசாயிகளை பத்தி எப்ப மாதிரி நம்ம தோணிருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ண 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் கிராமத்தில் விவசாயம் பண்ண இன்னைக்கு கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்குள்ள துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான் அப்படின்னு ஆக்ரோஷமா பேசுற டயலாக் வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுறது விவசாயிகள் படுற அனைத்து இன்னல்களையும் கத்திங்கிற படத்தின் மூலமா வெளிக்கொண்டு வந்தவர். அவர் இப்போ அதே நிலைமையில அதே அவர் சொன்ன டைலாக் பாலத்துக்கு தான் இன்னைக்கு 1000 விவசாயிகள் நிற்கிறோம். திருநெல்வேலியில் மட்டுமில்ல தமிழகம் முழுவதும் இந்த NCCF என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சல்டேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தனியார் ஒப்பந்த நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கிய பேரில் எங்கேயுமே தமிழ்நாடு DNCC மூலமா வழங்குகிற அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 1 வார காலங்களுக்குள்ள நெல் பணம் செலுத்தப்படுகிறது. ஆனால் இந்த NCCF மட்டும் 3 மாதம் 90 நாளாக எங்கேயுமே பணம் செலுத்தப்படவில்லை. விவசாயிகள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்தார். பேச்சுமுத்து வழக்கறிஞர் சமூக உடனடியாக வழங்கினேன்.